இந்தி கூட்டணி ஆனால் இந்தி கூட்டணியை பொறுத்தவரை என்ன, அது ஒரு சீட்டு கட்டு மாதிரிண்ணே. ஒரு ரவுண்டு குலுங்கும் போது ஒரு ஜோக்கர் வெளியே போயிடுவார். சீட்டு கட்டில் நம்மளாம் சீட்டு வாழ விடுமில்லண்ணே. இப்போ முதல் ரவுண்டு குலுங்கிருச்சு, 2 பேர் எஸ்கேப் ஆகிட்டாங்க. அடுத்த ரவுண்டு திரும்ப குலுக்கி போடும்போது 2 ஜோக்கர் எஸ்கேப் ஆயிடுவாங்க. இப்போ நிதிஷ்குமார் அவர்கள் வெளியே வர்றாரு. மம்தா பானர்ஜி அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க, ஆனால் காங்கிரஸ் வெஸ்ட் பெங்காலில் ஜெயிச்சதே 2 சீட்டு, 6 சீட்டு கேட்டால் எப்படிங்க எனக்கு கொடுப்பாங்க. ஸோ மம்தா பானர்ஜி அவர்கள் எங்களுக்கு விருப்பம் இல்லை, காங்கிரஸ் தனியாக தான் போகணும், நாங்கள் தனியாக போகிறோன்ட்டாங்க. நிதிஷ்குமார் அவர்கள் எந்த நேரமும் வெளியே வரக்கூடும் என்கின்ற சூழல் இன்றைக்கி பீகாரில் இருக்குது. பஞ்சாபில் மண் அவர்கள் நாங்களும் வெளியே வர்றோங்கிறாங்க. ஹரியானாவில் இதே பிரச்சனை, எல்லா இடத்திலும் கூட. ஏன்னா முரண்பாடுகள் இருக்கக்கூடிய சுயநலவாதிகள் மோடி அவர்களை வீழ்த்த வேண்டும் என்கின்ற ஒற்றை காரணத்திற்காக மக்களுடைய மனநிலைக்கு எதிர்ப்பாக இவர்கள் ஒன்று சேர்ந்தால் இதுதான் நடக்கும்னு தொடர்ந்து நம்ம சொல்கிறோம். தொடர்ந்து நம்முடைய தலைவர்கள் பேசி கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கி பீகாரில் இல்லை, வெஸ்ட் பெங்கால் இல்லை, பஞ்சாபில் இல்லை, ஹரியானாவில் இல்லை, ஒரு இடத்திலும். தமிழ்நாட்டில் 28ஆம் தேதி தொகுதி பங்கீடு நடக்குது. இங்கே பாப்பா என்ன நடக்குது, 28ஆம் தேதி தமிழகத்தில் தொகுதி பங்கீடு நடக்குது, காங்கிரஸ் திமுகலாம். ஏன்னா மக்களுக்கு தெரியும், முரண்பாடு இருப்பவர்கள் சுயநலவாதிகள் ஒன்றாக சேர்ந்து மோடி என்கின்ற நல்ல மனிதரை எதிர்த்தால் மக்கள் அதை பொறுத்து கொள்ள மாட்டார்கள் என்பது இந்தி கூட்டணிக்குள்ளே ஏற்பட்டிருக்கக்கூடிய விரிசல் நமக்கு ஒரு பாடமாக காட்டுகிறது. பாஜக எப்பொழுதுமே மதத்தை வைத்து அரசியல் பண்ணலீங்கன்னா, ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணுங்கன்னா, அதாவது பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை பிரதமர் மோடி அவர்களை பொறுத்தவரை 19 விருதுகள் வேறு வேறு நாடுகள் அமைப்புகள் கொடுத்துருக்குறாங்க. அதில் 8 விருதுகள் இஸ்லாமிய நாடுகள் அவருடைய உயர்ந்தபட்ச விருதை கொடுத்துருக்குறாங்க. என்ன அர்த்தம்? இஸ்லாமிய நாடுகள், ஷரியா லா ஃபாலோ பண்ணக்கூடிய நாடுகள் பிரதமர் மோடி அவர்களை விரும்புகின்றார்கள். இது ஒரு உதாரணத்துக்கு. உத்தரப்பிரதேசத்துலேருந்து எங்கே பார்த்தாலும் கூட இஸ்லாமிய சகோதரிகள் பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் நிற்கிறாங்க. ஏன்னா நம்மை பொறுத்தவரை 1528 இடிக்கப்பட்ட ராமர் கோவில், நாம் 1952 முதல் தேர்தலிலிருந்து சொல்கிறோம் ராமர் கோவிலை கட்டுவோம் என்று. எப்படி கட்டுவோம்? எல்லாரையும் ஒருங்கிணைத்து பொறுமையாக சாந்தமாக உச்சநீதிமன்றத்தில் என்னென்ன வழக்கு இருக்குதோ அந்த வழக்கெல்லாம் தீர்க்கப்படும் வரை நம்ம கட்டுவோம். ஒரு விஷயம் புரிந்து கொள்ள வேண்டுமென்னா, இஸ்லாமிய சகோதரர்கள் கிறிஸ்தவ சகோதரர்களுக்கு நிறைய கோவில்கள் இருக்குது, மாஸ்க் இருக்குது, சர்ச் இருக்குது, எல்லாம் வழிபடுறாங்க. ஆனால் இந்து சகோதர சகோதரிகளுக்கு ராமர் பிறந்த இடத்துல ஒரே ஒரு கோயில் தான் இருக்குது. 1528 அதை அழித்து இடிக்கப்பட்டு அதன் பிறகு டென்ட் கொட்டாயில் குழந்தை ராமர் உட்கார்ந்திருந்தார். இன்றைக்கி குழந்தை ராமர் கம்பீரமாக அவருடைய சொந்த வீட்டில் போய் வீட்டிருக்கின்றார்கள். இது மிகப்பெரிய சாதனை. அதனால் முதலமைச்சர் அவர்கள் புரிந்து கொள்ளட்டும். இன்றைக்கி கம்யூனல் 6 மணின்னு ஒரு பையனுக்கு விருது கொடுத்துருக்காரு. அந்த பையன் பேர் ஜூபியர்னு ஒரு பையன், நான் பேர் மறந்துட்டேன். ஜூபியர்னு அந்த பையன் நிறைய பொய்யா பேசுவான்ல பிரதர், பொய்யா சொல்லுவான். சோசியல் மீடியாவில் ஒரு பையன் பொய்யா போடுவானே, ஜூபியர்னு ஐடியில். அந்த பையனை கூப்பிட்டு கம்யூனல் 6 மணி காலையில் நம்ம முதல்வர் விருது கொடுக்குறாரு. இந்த நான்சென்ஸில் எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களானே? அவன் பொய்யா எழுதுவான். அவனால தான் இந்தியாவில் பாதி மதக்கலவரம் நடந்து கொண்டிருக்கிறது. அவனை கூட்டிகிட்டு வந்து கம்யூனல் 6 மணி விருது கொடுத்துட்டு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கி சமூக நல்லிணக்கத்தை பற்றி பேசுகிறாங்கன்னா இதை விட வேடிக்கை இந்த மண்ணில் யாரும் பார்த்ததே கிடையாதுங்கண்ணா. நேற்று என்னை பற்றி ஆர்ப்பாட்டம் பண்ணதுக்கெல்லாம் கேட்கல. என்னை பற்றி ஆர்ப்பாட்டம் சென்னையில் பண்ணாங்க, அதை பற்றி கேள்வியை கேட்கல. ஆனால் நேற்று சென்னையில் பத்திரிகை நண்பர்கள் நீங்களாம் பார்க்குறீங்க, பத்திரிகை நண்பர்கள் நீங்கள் பார்க்குறீங்க என்னண்ணே, வேலை கொடுத்துனானே அண்ணே. அதானே உண்மை. இப்போ பாருங்கண்ணே, நக்கீரன் கோபாலனுக்கு எவ்வளோ மீசை இருக்கோ அந்தளவுக்கு மூளை இருந்தால் நக்கீரன் நல்லாயிருக்கும். நக்கீரன் கோபாலனுக்கு மீசை இருக்கும் அளவுக்கு மூளை இருந்தால் நக்கீரன் பத்திரிக்கை நல்லா ஓடும். ஆனால் மீசை இருக்கிற அண்ணுக்கு அளவுக்கு மூளை இல்லை. ஹிந்து ராம் அவர்கள் சகோதரர் வினோத் செல்வம் ஹார்பர் தொகுதியில் போட்டியிட்ட பொழுது சகோதரர் வினோத் செல்வத்தை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணார். ஒரு ஆளுங்கட்சியினுடைய பிரச்சாரத்தை இந்து பத்திரிகையினுடைய இதற்கு முன்பு எடிட்டர் தலைவராக இருந்த ராம் அவர்கள் ஹார்பர் தொகுதியில் போய் உட்காந்து பிரச்சாரம் பண்ணி சகோதரர் வினோத் செல்வத்துக்கு எதிராக போய் பேம்ப்ளெட்டெல்லாம் கொடுக்குறார். இன்றைக்கி அவர் வந்து நடுநிலைமையாக போல் பேசுகிறார். தமிழ்நாட்டில் ஆச்சரியம் என்னென்னானே, உங்களை போன்று வெயிலில் நின்று நீங்கள் வாங்குகிற 10,000 15,000 20,000 சம்பளத்தை நேர்மையாக நாணயமாக வேலை செஞ்சு நீங்கள் தூக்குற ஒரு பேக் 4-5 கிலோ வெயிலில் வந்து நின்று நாங்கள் எங்கே இருந்தாலும் கூட அந்த இடத்துல செய்தியை சேகரித்து நீங்கள் என்னை கிரிட்டிசைஸ் பண்ணால் நாங்கள் ஏற்றுக்கிறோம். உங்களுக்கு முழு தகுதி இருக்குது, உரிமை இருக்குது, நீங்கள் களத்தை பார்க்குறீங்க. ஆனால் எதுவுமே இல்லாமல் ஒரு ஆளுங்கட்சியை சார்ந்திருக்கக்கூடிய ஜேர்னலிஸ்ட்டு இன்றைக்கி வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்கல்ல, இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. 14 பேர் மேடையிலிருந்து பேசுகிறாங்க, அதை கேட்பதற்கு 10 பேர் அந்த கட்சியினுடைய கேமராமேன், அந்தந்த தொலைக்காட்சி கேமராமேன், மொத்தமாக 10 பேர் 40 பேர் சேர்ந்து ஒரு போராட்டம் போடுறாங்க. அதில் நக்கீரன் கோபால் அவர்கள் ரொம்ப தவறாக பேசியிருக்காரு. அதுக்கெல்லாம் நான் வந்து விளக்கம் கொடுக்க போகிறதில்லைனே. அவர் மீசை இருக்கும் அளவுக்கு மூளை இருந்தால் நக்கீரன் பத்திரிகை நல்லாயிருக்கும். அதனால தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் நம்பர் 1 மஞ்சள் பத்திரிகையாக நக்கீரன் இருக்குது. என்ன பண்ணுறது, நம்முடைய சாபக்கேடு நம்ம நாட்டில் இருக்குது. 3 வருஷத்தில் நிறைய திட்டம் செயல் திட்டம் திமுக நிறைவேற்றிச்சுன்றாங்க.
2 வருஷத்தில் திமுகவோட உங்கள் இப்போ எவ்வளோ மார்க் கொடுப்பீங்க? அண்ணே 3 மார்க்குன்னு சொன்னனே, அன்றைக்கே சொன்னனே, 100க்கு 3 மார்க். ஏன் 100க்கு 3 மார்க்குன்னு, அந்த 3 மார்க் வந்து மக்கள் நாமெல்லாம் சேர்ந்து நமக்கான திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம், அவ்வளோதான். மற்றபடி திமுகவை பொறுத்தவரை இந்த 31 மாதத்தில் என்ன சாதனை? உதயநிதி ஸ்டாலினை அறிமுகப்படுத்தியது ஒரு சாதனை. 31 மாதத்தில் இன்னொரு சாதனை என்ன? இன்பநிதி ஸ்டாலினை அறிமுகப்படுத்தியது இன்னொரு சாதனை. இதெல்லாம் தான் அவங்க சாதனை. 3வது சாதனை என்ன? ஒரு அமைச்சர் புலால் சிறையிலே, ஒரு அமைச்சர் ஊழல் வழக்கிலே தண்டனை. இது ஒரு சாதனை. வேறு என்ன சாதனை பண்ணியிருக்காங்க? திமுக செய்த அனைத்தும் தமிழக மக்களுக்கு எதிராகத்தான் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால் 2024 பாராளுமன்ற தேர்தலில் நம்முடைய சகோதர சகோதரிகள், பெரியோர்கள், தாய்மார்கள் அவர்களுக்கு பாடம் புகட்டுவார்கள். ஆனால் திமுக வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க, பத்திரிகையாளர் நலவாரியம் அமைச்சிருக்கோன்னு சொல்லிட்டு, அது உங்களுக்கு அந்த அளவுக்கு அண்ணே உதயநிதி ஸ்டாலினை கூட்டிகிட்டு போய் 5 கிலோ அரிசி கொடு, 5 கிலோ பருப்பு கொடு. நான் பத்திரிகை நண்பர்கள் பிச்சைக்காரர்களா? இல்லை பத்திரிகை நண்பர்கள் அந்தளவுக்கு தான் நடத்துகிறாங்களா? திமுகவை சார்ந்த சில பேர் உதயநிதி ஸ்டாலினை கூட்டிகிட்டு வந்து சென்னை வெள்ளத்தில் பத்திரிகையாளர் பாதிக்கப்பட்டாங்க, 5 கிலோ அரிசி கொடு, 2 கிலோ பருப்பு கொடுனா உண்மையாலே கேட்குற பத்திரிகை நண்பர்கள் பிச்சைக்காரர்களா? பத்திரிகை நண்பர்கள் அதெல்லாம் கேட்கல, அரிசி பருப்பு கேட்கலிங்கண்ணா, நலவாரியம் கேட்குறாங்க, ஒரு ஹானஸ்ட்டாக வாழ்றதுக்கு ஒரு செக்யூரிட்டி கேட்குறாங்க. ஏன் தமிழ்நாடு ஒரு முன்னோடி மாநிலமாக இருந்து பத்திரிகை நண்பர்களுக்கு பென்ஷன் கொடுக்கலாமே? இன்றைக்கி எதோ பேசுகிறோம், எதோ அறிக்கையில் விடுறோம், பத்திரிகை நண்பர்களுக்கு ஏன் பென்ஷன் இல்லைன்னு நான் கேட்குறேனே. நைட்டு வேலை செய்கிறீங்க, காலையில் 4 மணிக்கு வேலை செய்கிறீங்க, ரிஸ்க்குனா ஃபஸ்ட்டு நீங்கள் தான் போகிறீங்க, எங்கே இருந்தாலும் முதலாளாக நீங்கள் ஓடுறீங்க. பத்திரிகை நண்பர்களுக்கு பென்ஷன் பாரதிய ஜனதா கட்சி வந்தால் நாங்கள் கொடுப்போம். நாங்கள் ஆன் ரெக்கார்ட் நாங்கள் சொல்கிறோங்கண்ணா. பாரதிய ஜனதா கட்சி மக்களுடைய அன்பை பெற்று தமிழகத்தில் ஆட்சி அமைக்கின்ற முதல் நாளில் பத்திரிகை நண்பர்களுக்கு பென்ஷன் கொடுக்க ஆரம்பிப்போம். எப்படி பத்திரிகை நண்பர்களும் முன்கள பணியாளர்களாகத்தான் நாங்கள் பார்க்குறோம். ஆனால் இவங்க பத்திரிகை நண்பர்கள் சில பேர்த்த பயன்படுத்தி ஐடியாலஜிக்கல் பேஸில் ட்ராமா பண்ணுறாங்க. இவங்களுக்கு உண்மையான பத்திரிகையாளர் மீது எந்தவித அக்கறையும் திமுகவுக்கு இல்லை. ஆனால் பப்ளிக்குடைய பிரதான கோரிக்கைன்னா அரசியல் மாற்றம் வேண்டும் சார். குறிப்பாக பன்ருட்டி போன்ற வளர்ச்சி குறைவாக இருக்கக்கூடிய பகுதி. அண்ணே நாங்கள் அதே கடினமான வேலையை பார்க்குறோம். எங்கள் ஊருக்கு வளர்ச்சியே வரல. தமிழ்நாட்டில் 4 மாவட்டங்கள் மட்டும்தான் வளர்ச்சியில் இருக்குது. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், கோயம்புத்தூர், 32 விழுக்காடு வளர்ச்சி அவங்ககிட்ட தான் இருக்குது. நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னா நம்ம எல்லாம் ஆட்சியாளர்கள் மறந்துட்டாங்களே, ரூரல் ஏரியாவை மறந்துட்டாங்க, தென் தமிழகத்தை மறந்துட்டாங்க, விவசாயம் பொய்த்து போச்சு, தண்ணி இல்லைன்னு. அதனால் மிக தெளிவாக மக்கள் தமிழக அரசியலை கணித்திருக்கின்றார்கள். வளர்ச்சி என்பது Tier 2, Tier 3 சிட்டியை தொடாமல் போயிட்டுருக்கு. இதை மக்கள் தெளிவாக உணர்ந்திருக்கின்றார்கள். வேலை இல்லாத இளைஞர்கள் அதிகமாக இருக்கின்றார்கள். விவசாய பெருமக்களுக்கு தண்ணி இல்லாமல் விவசாயம் பொய்த்து போக ஆரம்பித்திருக்கிறது. நகர்ப்புறத்தில் மட்டுமே வளர்ச்சி கொஞ்சூண்டு இருக்குது, கிராமப்புறத்தில் எந்த விதமான வளர்ச்சியும் இல்லை என்பது இந்த யாத்திரையில் மக்களுடைய முதல் கருத்து. 2வது, ஊழல் இல்லாத சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்பது மிக மிக முக்கியமான கருத்து. எல்லாவற்றையும் தாண்டி மோடி அவர்கள் 3வது முறையாக ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதில் தெளிவாக இருக்காங்க.